எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி நம்ம யாரோட ஃபேஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜயோட ஃபேஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோவை. ஸோ இங்கே வந்து நான் ஒரு 3-4 இமேஜ் வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு ஏஐ ஜென்ரேட் பண்ண இமேஜ். ஸோ கீழே வந்து நான் ஒரு ஒரிஜினல் இமேஜ் காட்டுறேன். அதுதான் வந்து ரியலான இமேஜ். இதுதான் வந்து ஒரிஜினல் இமேஜ். ஸோ இதை வச்சு தான் நான் வந்து மற்ற 3ஐயும் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளெண்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பிளெண்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் எல்லா ஆப்ஜெக்ட்டையும் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபேஸ் பில்டர் வச்சு தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபேஸ் பில்டர் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும்னா, இந்த வெப்சைட் போயிட்டு டவுன்லோடுன்னு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஜிப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இந்த ஜிப் ஃபைலை வந்துட்டு ஏதாச்சும் ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் பிளெண்டரில். ஸோ வந்து பிளெண்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் எடிட் ப்ரிஃபரன்ஸ் போய்க்கோங்க. இதில் ஆடான்ஸில் போயிட்டு ரைட் சைடில் வந்துட்டு அந்த ஆரோவை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் ஃப்ரம் டிஸ்க் கொடுத்துட்டு அந்த ஜிப் ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் ஃப்ரம் டிஸ்க்னு கொடுங்க. இப்போ நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன், ஏன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஃபேஸ் பில்டர் போயிட்டு க்ரியேட் நியூ ஹெட்டுன்னு கொடுங்க. இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ஹெட்டு க்ரியேட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்கிற இமேஜெலாம் இங்கே ஆட் பண்ணணும். ஸோ ஆட் இமேஜ் கொடுத்துட்டு அந்த ஃப்ரண்ட் சைடு இமேஜை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் சைடு இமேஜ் ஆட் பண்ணோன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரேட் ஆன இமேஜோட பிஎன்ஜி வந்து அங்கே காட்டும். இப்போ வந்து இது வந்து டெக்ஸ்சர் நமக்கு எப்படி வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த இமேஜ் ஐக்கானை கிளிக் பண்ணேன்னா, நான் இமேஜ் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது இங்கே வந்து என்னை அந்த சில பாயிண்ட்ஸ்லாம் பின் பண்ண சொல்லும். இங்கே வந்து நான் ஆட்டோ லைன் கொடுத்துக்கிறேன். ஓரளவுக்கு அதுவே பின் பண்ணிடும். இப்போ நான் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் அதில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரே டேக்கில் வந்து 3-4 இமேஜையும் கொடுத்து அப்படியும் பண்ண முடியும். நான் ஏன் இப்போ ஃபஸ்ட் இமேஜ் மட்டும் பண்ணுறேன்னா, இப்போ நான் செகண்ட் தேர்ட் இமேஜ் கொடுக்கும்போது டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் தப்பாக வருது. அதனால் நான் ஃபஸ்ட் இமேஜ் ஃப்ரண்ட் ஃபேஸிங் இமேஜ் மட்டும் ஒன்று கொடுத்துட்டு நான் வந்து க்ரியேட் டெக்ஸ்சர் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் க்ரியேட் டெக்ஸ்சர் கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்து டெக்ஸ்சர் வந்து க்ரியேட் ஆகிரும். இப்போது இது வந்து 3D லோட் ஆகணும். லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து நமக்கு பக்காவாக வந்திருக்கு. ஆனால் லெஃப்ட்டு ரைட்டு பார்த்தீங்கன்னா வரல. ஏன்னா நம்ம வந்து லெஃப்ட் ரைட் இமேஜ் வந்து இன்னும் கொடுக்கல. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, யூவி எடிட்டிங் போயிட்டு அதில் வந்து நம்ம டெக்ஸ்சரை செலக்ட் பண்ணணும். நம்ம மெஷ்ஷோட டெக்ஸ்சரு. ஸோ இது வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போது ஃபேஸ் வந்து வார்ப்பாகி வந்துருந்துச்சுன்னா நமக்கு எடிட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து அந்த எப்படி மாற்றணும்னு நான் காட்டுறேன். இப்போ ஃபேஸ் பில்டர் போய்க்கோங்க. இதில் டெக்ஸ்சரில் வந்துட்டு லேகசி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து க்ரியேட் டெக்ஸ்சர் கொடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி டெக்ஸ்சரை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேஸ் வந்து நமக்கு அதில் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இது வந்து லேகசி வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம லெஃப்ட் ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த இமேஜை ஃப்ரண்ட் ஃபேஸிங்கை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டுன்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட்டு பண்ணணும். ஸோ இன்னொரு இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு நான் லெஃப்ட் சைடு இருக்கிற இமேஜ் ஒன்று கிளிக் பண்ணுற சைடு போஸு, இன்னொன்று ஆப்போசிட்டில். இது ரெண்டும் ஒரே இமேஜ் தான் நான் ஃப்ளிப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இதுக்கும் நம்ம பின் பண்ணிக்கலாம். ஆட்டோ லைன் கிளிக் பண்ணிட்டு ஓகே, இப்போ ஓரளவுக்கு அலைன் ஆயிடுச்சு. நம்ம இப்போது அந்த காதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரெண்டும் முடிஞ்சு நம்ம க்ரியேட் டெக்ஸ்சர் கொடுத்துக்கலாம். இப்போ க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஃபேஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டோட டெக்ஸ்சரை வச்சு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதனால தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ரண்ட் ஃபேஸிங்கை தனியாக வந்து ஜென்ரேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதோட டெக்ஸ்சரை வந்து தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ யூவி எடிட்டிங் போய்க்கலாம். அதே மாதிரி மேலே இருந்து நம்ம டெக்ஸ்சரை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கும் நமக்கு இமேஜ் வந்துடுச்சு. இப்போ இதை வந்து தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது சைடு போஸு, சைடுன்னு போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன்.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைடையும் அப்புறம் இந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங்கையும் மெர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டையும் வந்து ஃபோட்டோஷாப்பில் போட்டுட்டு நம்ம அதை மெர்ஜ் பண்ணிக்கலாம். நமக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து ஃப்ரண்ட் இமேஜ் இருக்கணும், சைடு மட்டும்தான் அந்த சைடு இமேஜ் இருக்கணும். ஸோ நான் அதைப்படி ஆல்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி ப்ரிவியூ பார்த்துடலாம். நான் வந்து ஃபேஸ் டெக்ஸ்சர்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ பிளெண்டர் போய்ட்டு லேஅவுட் போய்க்கோங்க. இப்போது மெட்டீரியல் டேப் போகணும். ஃபஸ்ட்டு நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ மெட்டீரியல் டேப் போயிட்டு இமேஜ் டெக்ஸ்சர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபைல் போயிட்டு நம்ம அந்த புது டெக்ஸ்சரை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டெல்லாம் வந்துருச்சு. ரைட் சைடு வந்து கொஞ்சம் அந்த ஷேடோ வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது இங்கே. ஓகே, ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி தெரியுது நமக்கு. அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபோட்டோஷாப்பில். ஓகே, ஸோ அந்த இமேஜ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ ஷேடோ வந்து கொஞ்சம் ஃபேடாகி கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அதையே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு பிளெண்டரில் போய் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எதுவும் தெரியல, நேச்சுரலாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இந்த நெக் பார்ட் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ அந்த நெக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து ஹேர் வைக்கணும். ஹேரோட டைரக்ஷன் வந்து அப்படி கர்வ் ஆகி ரைட் சைடு போகுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹேர் வைக்கிறதுக்கு நம்ம அந்த ஹேர் ஷேப்பில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். ஸோ நைஃப் டூல் எடுத்து ஹேர் ஷேப் மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ டாப்பும் அப்புறம் லெஃப்ட் ரைட்டும் தனித்தனியாக கட் பண்ணிடலாம். ஸோ டாப்பு நான் கட் பண்ணிட்டேன். இப்போ டாப்புக்கு வந்து நம்ம ஹேர் வச்சுக்கலாம். இதுக்கு இத்தனை கேமரா இருக்குது, இந்த கேமராலாம் தேவையில்லை, டெலிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த டாப்பை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, டாப் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் டி அமுத்துனா டூப்ளிகேட் ஆகிரும். அதுக்கப்புறம் செப்பரேட் செலெக்ஷன் கொடுத்துக்கோங்க ரைட் கிளிக் பண்ணி. ஸோ இப்படி பண்ணிட்டா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஹேர் வந்து தனியாக இருக்கும், தனி இன்னொரு ஆப்ஜெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்ட்டிகல்ஸ் போயிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஹேர் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம லென்த்து, ஹேர் லென்த் எவ்வளோ வேணுமோ அதை வச்சுக்கணும். இப்போதைக்கு நான் வந்து ஓரளவுக்கு மீடியமாக வச்சுக்கிறேன். ஓகே, இது போதும் நமக்கு. இப்போ வந்து பார்ட்டிக்கல் மோட் போயிட்டு நம்ம வந்து ஹேரை வந்து கோம் பண்ணிக்கலாம். ஓகே, நான் சில செட்டிங்ஸ்லாம் மாற்றிட்டு ஓரளவுக்கு ஹேர் கொண்டு வந்துட்டேன் அதே மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம சைடு பண்ணணும். ஸோ சைடு பண்ணுறதுக்கு எடிட் மோட் போய்க்கலாம். இப்போ நம்ம டாப் பண்ண மாதிரியே சைடு மோடை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நைஃப் டூலில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணியாச்சு. இதில் இருட்டாக இருக்கு, ஒன்றும் தெரியல. அதனால் மெட்டீரியலில் வந்துட்டு டெக்ஸ்சரை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இந்த ஹேரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன், தனியாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஷிஃப்ட் டி அமுத்தி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு செப்பரேட் செலெக்ஷன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி இப்போ வந்து பார்ட்டிகல்ஸ் போயிட்டு ஹேரை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ பார்ட்டிகல் டாப் போயிட்டேன். இப்போ வந்து நான்
ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஹேரை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து கம்மியாக இருந்தால் போதும் நமக்கு. இப்போ அதே மாதிரி பார்ட்டிக்கல் எடிட் போயிட்டு நம்ம இதை வந்து கோம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து முடி ஓகே. இதை ஹேர் கார்டாக மாற்றணுன்னாலும் மாற்ற முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஹேர் பார்ட்டிக்கல் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஹேர் கார்டு மாற்றணுன்னா என்னோடய மற்ற வீடியோ செக் பண்ணி பாருங்கள். எப்படி ஒரு ஹேர் பார்ட்டிக்கல்லேருந்து ஹேர் கார்டு மாற்றுறதுன்னு நான் அதில் போட்டிருப்பேன். ஸோ இதில் வந்து இப்போது நமக்கு இந்த சட்டையெல்லாம் தேவையில்லை. ஸோ சட்டையெல்லாம் வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த நெக்கில் வந்து அந்த ஒரு ஷர்ட் மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்து தெரிஞ்சிருந்தது. ஸோ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போது. ஸோ இப்போ நம்மளோட புது டெக்ஸ்சரை வந்து இங்கே போட்டுடலாம். ஸோ இப்போ அந்த நெக்கு பார்ட்டு போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எப்படி ஒரு ஃபேஸ் பில்டர் வச்சு எப்படி 3D மாடல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதே மாதிரி உங்களோட இமேஜ் பண்ணணுன்னா மைன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரொஃபைலோட எந்த ஃபேஸை பண்ணணுமோ அந்த ஃபேஸோட URL வந்து பக்கத்தில் போடுங்க. நான் அந்த ஃபேஸை வந்து 3Dயில் க்ரியேட் பண்ணுறேன்.